நிறைய கிளைம் இருக்கு. போய் உங்க பொண்ணுகிட்ட பேசி பாருங்க. நான் வரேன் சார். சரி. அம்மா கையில. அப்பா அப்பா உங்ககிட்ட இருக்கா? ஒரு 60-70,000 நான் புரட்டிடுவோம்மா. மீதி 80,000 அதுவும் இன்னைக்குள்ளே கட்டியாகணுமா. மாப்பிள்ளை உயிரை காப்பாற்றணும்னா இன்னும் நிறைய செலவாகுமா. இன்னும் 2 லட்சம் கூட ஆகலான்னு சொல்றாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அப்பா இன்னும் 2 நாள்ல சம்பளமும் போனஸும் வந்துடும். அது வேணும்னா வந்ததுல இருந்து எதுவுமே கட்டலம்மா. மினிமம் 1 லட்சமாவது கட்டியாகணுமா. ஆமா, ஐடி கம்பெனிலாம் மெடிக்கல் கிளைம் இன்சூரன்ஸ் எல்லாம் தருவாங்களே, அதெல்லாம் இருக்காமா? இருக்குப்பா. அப்போ கிளைம் பண்ணிடலாம்ல? அது என்னம்மா எமர்ஜென்சின்னா உடனே கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க. ஆனா ஆனா என்னம்மா? இல்ல அது சொல்லுமா. மெடிக்கல் கிளைம்ல உங்க பேரு, என் பேரு, அம்மா பேரு மட்டும்தான்ப்பா இருக்கு. மாமா பேரு இல்லப்பா. ஏமா? எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான்ப்பா அந்த வேலையிலேயே நான் சேர்ந்தேன். என்னம்மா சொல்ற? அப்ப இருந்த நிலைமை அப்படிப்பா. எனக்கு மாமா மேல இருந்த மனவத்தத்துல தான்ப்பா அப்படி செஞ்சுட்டேன். என்னம்மா அது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆத்திர அவசரத்துக்கு தான் நம்ம பாலிசியே போடுவாங்க. 1000 தான் சண்டைனாலும் கட்டின புருஷனுக்கு எதானாலும் பரவாயில்லைன்னு யாருன்னா அவர் பேரை இன்சூரன்ஸ்ல சேர்க்காம இருப்பாங்களா? ஐயோ அப்படி இல்லப்பா. அது ஏதோ கோவத்துல செஞ்சதுப்பா. ஏமா வாத்தாகாரி தான் அப்படி இருக்கானா? ஓ மனசு கூட கல்லா. அவ மேல அப்படி என்னமா உங்க 2 பேத்துக்கும் வெறுப்பு? அது அது அப்பப்பா. அது எப்ப வேணாலும் இருக்கட்டும். இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இப்ப பாரு உன் முட்டாள்தனமான முருகால மாப்பிள்ளையோட உசுறு ஊசலாடிட்டு இருக்கு. சரிம்மா, பணம் கட்ட முடியல. இப்ப அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் மனசு அதை ஏத்துக்குமா? சொல்லுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. மாமாக்கு எதுவும் ஆகாது. என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆக விட மாட்டேமா. என் தலையை அடமான வச்சாவது நான் மாப்பிள்ளைய கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா நீ இப்படி செய்வீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவ. அவளுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம பண்ணிட்டியே. இல்லப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. மாமா. ஐயோ மாப்பிள்ள. அம்மாடி கையில நீ இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கலமா? அப்பா டிபன் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. ஒரு வாயாவது சாப்பிடுமா. சாப்பிடுமா. அப்பா அவர் எப்படி இருக்காருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கப்பா. ஆமா மாப்பிள்ள, நீங்க வேணா கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். உள்ள யாரையுமே விட மாட்டாங்க. அப்பா நாங்க தான் உள்ள போக முடியாது, நீங்க உள்ள போக முடியும்ல? அப்பா முதல்ல அவர் எப்போ கண் முடிப்பாருன்னு கேட்டு சொல்லுங்கப்பா. இல்லம்மா அது வந்து பேசாதீங்கப்பா. இப்போ நீங்க உள்ள போய் டாக்டர் கிட்ட பேச போறீங்களா இல்லையா? ஏங்க இவதான் சொல்றல்ல, போய் கேளுங்களேன். தயவு செஞ்சு உள்ள போய் என்ன ஏதுன்னு கேளுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். அப்பா போங்கப்பா. போங்க. உள்ள போய் பார்த்துட்டு வரேங்க. போங்க சார். சார் என் மாப்பிள்ளைக்கு இப்ப எப்படி சார் இருக்கு? அவரு ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. என்னப்பா டாக்டர் என்னப்பா சொன்னாரு? என் மாப்பிள்ள என் பிள்ளை எப்ப கண்ணை திறப்பான்னு டாக்டர் சொன்னாரா? என்னங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா என்ன சொன்னாங்க?
மாப்பிள்ளை நிலைமை ரொம்ப மோசமா இருக்காமா. இன்னும் 48 மணி நேரம் தான்மா டைம் கொடுத்துருக்காங்க. சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னம்மா 3 பேரும் என்ன முத தடவை பாக்குற மாதிரி முறைச்சு பாக்குறீங்க? ஏய் என்னடி இதெல்லாம்? என்னம்மா? நாங்க யாரும் உன்னை வச்சு எந்த பிளானும் பண்ணவே இல்லையே. நாங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி மகாராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற. மகாராணி மாதிரி என்ன? நான் மகாராணியே தாண்டி. ஏய் என்ன இழிக்கிற? ஒன்னும் இல்லையா? ஆமா, உன்னை யாரு செல்வி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நிக்க சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. ஏய் அறிவு, நீயா? ஐயோ அண்ணி, அவ தான் சொன்னான்னு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. இந்த பைத்தியம் தான் எதையோ உளருது. இல்லையா, நான் உளரல. நான் நடக்க போறத சொன்னேன். வாட்? நடக்க போறதையா? வாட் யூ மீன்? மீனும் இல்ல கருவாடும் இல்ல. இது ரொம்ப ஜிம்பிளான விஷயம். என்னது ஜிம்பிளா? அதாம்மா, வழக்கமா நம்ம வீட்ல நடக்குமே சாதாரணமா ஜிம்பிளான விஷயம். ஏய் முட்டாளா நீ? நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஐயா, மாயாம்மா இப்போ பைத்தியமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரல அப்படி இப்படின்னு சந்தோஷ் ஐயாவை எப்படியோ சமாளிச்சு நாடகம் ஆடிட்டீங்க. ஏய் என்ன பேசுற? ஐயா கோவப்படாதீங்க ஐயா, நான் உங்களை சொல்லல, இங்க நடக்கிற விஷயத்தை தான் சொன்னேன். பாத்தீங்களானே, பாத்தீங்களா நீ என்ன பேச்சு பேசுறான்னு? ஏய் பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன், அப்படியே ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கோயேன். எங்க வைங்க பாப்போம், வைங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? இன்னைக்கு ட்ரெஸ்ஸும் மாறி இருக்கு, பேச்சும் மாறி இருக்கு. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் நடிக்கிறது உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, மாயாமாவுக்காக. மாயாமாவுக்கு இப்போ உடம்புக்கு முடியல. அப்படி இருக்கும்போது நான் தானேம்மா செல்வி. ஆமா, இப்போதைக்கு நீதான். அத ஒண்ணும் நாங்க இல்லைன்னு சொல்லலையே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. செல்வி அம்மா ஐயா கூட வெளியே போனா எப்படிம்மா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க? ஐயா மகாராஜா மாதிரி வந்தா நான் ஒரு மகாராணி மாதிரி தானேம்மா போகணும். நான் வேலைக்காரி மாதிரி சேலையும் செருப்பும் போட்டுட்டு போய் அதை யாராச்சும் பார்த்து ஐயா கிட்ட வத்தி கித்தி வச்சாங்கன்னா அப்புறம் எல்லாரும் கூண்டோட கைலாசம் தான். பரவாயில்லையா? முத்து, நீ எங்க குடும்பத்துக்காக என்னென்னவோ யோசிக்கிறடி. நான் ஏன் விசுவாசமா இருப்பேன்னு பார்த்தா அநியாயத்துக்கு இப்படி பேயா விசுவாசமா இருக்கியே. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. நீங்க என்னடானா என்ன பாராட்டுறீங்க, ஐயா என்னடானா என்ன பைத்தியக்காரின்னு திட்டுறாரு. அறிவு, இனிமே முத்த அப்படியெல்லாம் சொல்லாத. முத்து, நீ எங்க குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் சந்தோஷம்தான். இருந்தாலும் இந்த கெட்டப்பு, இந்த தங்க நகை எல்லாம் இப்ப தேவையா? கண்டிப்பா இது தேவைதான் ஆண்டி. ஆண்டியா? ஆஹாஹா, கதாபாத்திரம் கதாபாத்திரமா மாறினா தானே ஆண்டி கரெக்டா நடிக்க முடியும். இந்த தங்க நகையெல்லாம் போட்டுக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஐயா காருக்குள்ள ஏறின உடனே என் கையதாமா பிடிப்பாரு. அப்படியா? ஆமா, பின்ன கைய மட்டுமா தொடுவாரு? இந்த பட்டு புடவைய போட்டதே அவருக்காக தாம்மா. என்னடி சொல்ற? தொட்டு பார்த்தே காட்டன் புடவையா பட்டு புடவையான்னு கண்டுபிடிச்சிருவாருமா அவரு. பேருக்கு தான் கண்ணு தெரியாதவரு. போன தடவை நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்குன்னா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். என்னடி கலர் கலரா ரீல் விடுற? ரீல் எல்லாம் இல்லம்மா, சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கும் ஐயா கூட போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க சொன்னா போறேன், வேணா போகல. இப்ப நான் போட்டுமா இல்ல வேணாமா? ஏய் என்ன பண்ற? அறிவு, வாயை மூடு. இப்ப அவ போலனா நீ போவியா இல்ல நான் தான் போக முடியுமா? முத்து, நீ தான் போணும். ஆனா என்ன, கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. என்ன சரியா? அத நீங்க சந்தோஷ் ஐயா கிட்டதாமா சொல்லணும்.